அண்ட் இப்போ உங்ககிட்ட தான் வந்து முத்து வளர்ந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த பேக் ஸ்டோரிக்காகவும் நிறைய பேர் வெயிட்டிங். என்ன பேக் ஸ்டோரி அது? ஏன் வந்து முத்து வளர்ந்தாங்க, ஏன் ஜெயிலுக்கு போனாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய அதுக்கான கேள்விகளா இருக்கு. அதான் அவங்க எங்க கிட்ட இன்னும் சொல்லலையா? பாருங்களேன், இவர்கிட்டயும் கேட்டேன், மனோஜ் பண்றாருல அவர்கிட்டயும் கேட்டேன், அவரும் எங்களுக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பாருங்க பாருங்க. ஆனா இப்ப ரோஹிணி அட்லீஸ்ட் எப்போ வந்து ஃபுல்லா மாட்டிப்பாங்க அதை சொல்லுங்க எங்களுக்கு. அது அந்த குழு கிட்ட கேட்கணும், விகடன் குழுல கேட்டா அவங்க தானே எழுதுவாங்க. ஆனா இப்ப அது இன்னும் ஆகும், இன்னும் 2-3 மாசத்துக்கு மேல. இப்பதானே ஒரு ப்ராப்ளம் தீர்ந்துருக்கு. அப்ப இவங்க கொஞ்சம் செட்ரேட் ஆகணும்ல. செட்ரேட் ஆகுனா அப்புறமா தான் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி இந்த மாமா மாட்டிக்கிட்டாரோ அந்த மாதிரி நல்ல வசமா மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. நம்ம எத்தனை வாட்டி பாப்போம் பாருங்க, அவருக்கு அந்த கறிக்கடைக்கு போவாங்க. ஆஹா ஐயோ இந்த கறிக்கடைக்கு போனாங்களே, பார்த்துட்டா என்ன பண்றது, எனக்கே தோணும். அவன் முடிஞ்சிடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா பார்த்தா அங்க இவங்க மீட் பண்ண மாட்டாங்க. இவங்க போறதுக்கு அவர் இருக்க மாட்டார், அவர் போறதுக்கு கூட அந்த கறி வாங்கிட்டு வந்துடுவாரு. நமக்கே ஒரு மாதிரி பரபரப்பரன்னு இருக்கும். ஆனா இப்ப ரோஹிணி கேரக்டர் நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ரியல் லைஃப்ல பாத்திருக்கீங்களா பாட்டி? சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, பார்த்திருக்கேன்.